தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வில் 100% தேர்ச்சி பெற தனிக்குறி சொற்கள், சுருக்கங்கள், வினை சுருக்கங்கள், வெட்டும் முறைகள் மற்றும் சிறப்பு சுருக்கங்கள் ஆகியவற்றை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். பிப்ரவரி 2008. தனிக்குறி சொற்கள், சுருக்கங்கள், வினை சுருக்கங்கள். மக்களின் வாழ்க்கை தரத்தை அந்த வகையில் ஏற்படுத்துவதில் கொண்டு ஆண்டுகளின் நடவடிக்கைகள் இன்று இல்லாத இல்லை என்ற ஏற்பட்டுள்ளது. இதற்கு இருப்பது எது என்பதை வேண்டிய இருக்கிறோ அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் என்பது இருப்பினும் இருக்க வேண்டும் என்பது இன்றியமையாததாகும். அவற்றை ஒருவர் வேண்டும் என்று இந்த என்பதில் இருக்கிறோ ஆங்காங்கே ஆண்டுதோறும் இதனால் ஏற்படுகின்றன. இத்தகைய இரு தனியாக ஆனால் இது போன்ற செய்யப்படாமல் ஏற்படுவதை ஏற்படும் நடவடிக்கைகளை அங்கெல்லாம் ஏற்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகள் இந்த ஆண்டும் தற்போது வரையிலான நிர்வாகத்தின் ஆண்டுகளாக நாங்கள் இருக்கிறோம். வெட்டு முறைகள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொருளாதார முன்னேற்றம் தமிழக அரசு கட்டமைப்பு வசதிகளை முன்முயற்சியும் முதற்கண் பாராட்ட விரும்புகிறேன். மேற்கொள்ளும் போது பயணத்தின் போது குறிப்பிட விரும்புகிறேன். ஓடும்போது சிறு சிறு தேதியிட்ட கடிதம். மகிழ்ச்சி அடைகிறோம். 10%, 5%. தங்கள் உண்மையுள்ள சிறப்பு சுருக்கங்கள். நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கை பேசுவதற்கு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாலை வசதிகள் வகிக்கிறது என்றால் அது மிகையாகாது. அரசுகளா அமைப்பதற்கு கேட்டுக்கொள்கிறேன். அமைக்கப்பட வேண்டும் என்பதை கட்டித்தர வேண்டும் என்று நடப்பதற்கும் கிராமப்புற சாலைகளில் தடுப்பதற்கும் எடுக்க வேண்டும் என்று பசுமை புரட்சியை கேட்டு அமர்கிறேன். அண்ணா சாலையில் உள்ள மேல்நிலைப் பள்ளி அன்புடகீர் மாவட்டத்தில் 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கை மீது பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கியதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலத்தின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில்
சாலை வசதிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் நம்முடைய தமிழக அரசு சாலை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதில் முன்முயற்சியும் அக்கறையும் கொண்டு செயல்படுவதை முதற்கண் பாராட்ட விரும்புகிறேன். கடந்த 50 ஆண்டுகளில் பல்வேறு அரசுகளால் எடுக்கப்பட்ட தொடர்ச்சியான நடவடிக்கைகள் காரணமாக இன்று சாலைகள் இல்லாத கிராமங்களே இல்லை என்ற நல்ல நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதற்கு பிறகும் பாதுகாப்பான பயணத்திற்கு தடையாக இருப்பது எது என்பதை நாம் நிச்சயமாக ஆராய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். நம்முடைய மாநிலத்தில் சாலைகள், பாலங்கள் மற்றும் வடிகால்கள் அமைப்பதற்கு அரசாங்கம் அதிகமான நிதியை ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கி வருகிறது என்பது ஆறுதலான செய்தியாகும். இருப்பினும் வீட்டை கட்டிவிட்டு அதனை பராமரிக்க தவறுவோம் என்றால் வீடு தன்னுடைய பொலிவையும் அழகையும் இழந்துவிடும் என்பதை நாமெல்லாம் நன்கு அறிவோம். ஆகவே போடப்படும் சாலைகள் தரமாக இருக்க வேண்டும் என்பது இன்றியமையாததாகும். எனவே சாலை பணிகளை மேற்கொள்ளும் போது அவற்றை கண்காணிக்க வட்டார அதிகாரி ஒருவர் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். தற்கால நிலைமையில் சாலை பயணம் என்பது பெரும்பாலும் பொழுதுபோக்கு அம்சமாகிவிட்டது. எனவே பயணம் இனிமையாக அமைய வேண்டும் என்பதில் நாம் அனைவரும் ஆவலாக இருக்கிறோம். பயணத்தின் போது இடையில் ஓய்வெடுப்பதற்கு வசதியாக சாலை ஓரங்களில் ஆங்காங்கே தரமான தங்கும் விடுதிகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். மழை காலங்களில் வெள்ளப் பெருக்கெடுத்து ஓடும் போது போக்குவரத்து தடைபடுவதும் வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவதும் ஆண்டுதோறும் வாடிக்கையாகிவிட்டது. இதனால் உயிர் இழப்புகளும் ஏற்படுகின்றன. எனவே இத்தகைய ஆபத்தான இடங்களை அடையாளம் கண்டு வெள்ளத்தால் சாலைகள் பாதிக்கப்படாத வகையில் தேவையான இடங்களில் சிறு சிறு பாலங்களை கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நகர்ப்புற சாலைகளில் இருசக்கர வாகனங்களை ஓட்டுபவர்களுக்கும் பாதசாரிகள் நடப்பதற்கும் தனியாக பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதை நாமெல்லாம் அறிவோம். ஆனால் கிராமப்புற சாலைகளில் இது போன்ற வசதிகள் செய்யப்படாமல் உள்ளது. இதனால் விபத்துகள் ஏற்படுவதை நம்மால் தடுக்க முடியாமல் உள்ளது. எனவே கிராம சாலைகளில் ஏற்படும் விபத்துகளை தடுப்பதற்கும் அரசாங்கம் தக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சாலைகளை அகலப்படுத்துகின்ற பணிகளை மேற்கொள்ளும் போது மரங்கள் பெருமளவுக்கு வெட்டப்படுவதாக சொல்கிறார்கள். அங்கெல்லாம் புதிய மரங்களை வளர்த்து தமிழகத்திலே பசுமை புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு அமர்கின்றேன். மானாமதுரை அண்ணா சாலையில் உள்ள தாமரை புத்தகர் நிலையத்தின் உரிமையாளர் திரு அன்பரசு கும்பகோணம் பாரதி மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு எழுதிய 20 ஜூன் 2007 தேதியிட்ட கடிதம். அன்புடையீர், தங்கள் கல்விக்கூடம் கடந்த பல ஆண்டுகள் போல
இந்த ஆண்டும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்டத்தில் முதல் இடம் பெற்றுள்ளது குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். தற்போது புதிய கல்வி ஆண்டு தொடங்கி உள்ளதா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்களை மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் வழங்குவதாக அறிகிறோம். சுமார் 30 ஆண்டுகளாக மானாமதுரையில் சிறப்பாக இயங்கி வரும் எங்கள் புத்தக நிலையத்தில் அனைத்து புத்தகங்களும் எழுது பொருட்களும் உள்ளன. நாங்கள் பள்ளிகளுக்கு அளிக்கும் 10% தள்ளுபடிக்கு மேலாக தங்கள் பாரம்பரியமிக்க பள்ளிக்கென 5% கூடுதலாக தள்ளுபடி அளிக்க தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தங்கள் ஆணை கிடைத்த 10 நாட்களுக்குள் அனைத்து பொருட்களையும் வழங்கிட உறுதி அளிக்கின்றோம். தங்கள் உண்மையுள்ள ஸ்டார்.